ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீக் டு பீக் சீரீஸ்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ்ல இருந்து ஒரு ட்ரிக் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சம்குள்ள போகலாம். A train can cross a pole and 240 meter long bridge in 9 second and 15 second respectively கொடுத்திருக்காங்க. லென்த் அண்ட் ஸ்பீட் ஆஃப் த ட்ரெயின் என்ன அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த டைம்கான ரேஷியோ என்னன்னு சொல்லி பார்த்துக்கலாம். டைம்கான ரேஷியோ என்னன்னா 3 ஆல டிவைட் பண்ணும்போது 3:5 கிடைக்கும். இது வந்து போல கிராஸ் பண்றது. ஸோ லென்த் ஆஃப் ட்ரெயின் மட்டும் இருக்கும். இது வந்து பிரிட்ஜை கிராஸ் பண்றது. இதுல லென்த் ஆஃப் ட்ரெயினும் இருக்கும், லென்த் ஆஃப் பிரிட்ஜும் இருக்கும். ஓகேங்களா? லென்த் ஆஃப் ட்ரெயின் 3 பார்ட்னு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால 3 2ன்னு பிரிச்சுக்கிறேன். சரிங்களா? அப்ப 2ங்கிறது தான் என்னன்னா லென்த் ஆஃப் பிரிட்ஜ். அப்ப லென்த் ஆஃப் பிரிட்ஜ் என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா நமக்கு 240 மீட்டர். அந்த 2 பார்ட்ஸ் தான் வந்து 240 மீட்டர்னா ட்ரெயினோட லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க. ட்ரெயினோட லென்த்துக்கு எத்தனை பார்ட்னா 3 பார்ட்ஸ். ஓகேங்களா? அப்ப கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா ட்ரெயினோட லென்த் என்ன வரும்னா 360 மீட்டர்னு கிடைச்சிருச்சு. ட்ரெயினோட லென்த் தெரிஞ்சிருச்சு. ஸ்பீடு கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணும்? ஸ்பீடுங்கிறது டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரியும், டைம் என்னன்னு தெரியும். 360 டிவைடட் பை போல கிராஸ் பண்றதுக்கு 9 செகண்ட்ஸ் இருக்கா எடுத்துக்குது. ஸோ அதனால 40 மீட்டர் per செகண்ட். அப்போ ஸ்பீட் வந்து 40 மீட்டர் per செகண்ட், ட்ரெயினோட லென்த் வந்து 360 மீட்டர் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. இதுதான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? 360 மீட்டரும் 40 மீட்டர் per செகண்டும். இதே மாதிரி அடுத்த ஒரு சம் இருக்கு. இந்த சம்க்கான ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க. தேங்க்யூ.